அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோழி பண்ணையில் என்னப்பா வேலைன்னா, இன்றைக்கி கோழிகள்லாம் கோவில் கட்டும் திருப்பணிக்கு உதவுறதுக்காக வியாபாரிக்கு கொடுக்க போகிறோம். அதனால் கோழிகளோட பங்களிப்பு இன்றைக்கி அர்ப்பணிப்பாக இருக்குது. அதனால் வியாபாரிகள் வரங்குள்ளேயும் அது என்ன இடையில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி வெயிட் போட்டு பார்த்து வச்சுருவோம். அம்மா அருளால் நம்ம கோழிகள்லாம் நல்ல எடை பார்த்தீங்களா, ஒரு சாவா குஞ்சு 2 கிலோவுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷம். நம்ம பிரேமும் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4 மணி ஆயிடுச்சு. மழை சாரல் வேறு பெய்யுது. வியாபாரி வந்த பிறகு இந்த வட்டம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மண்ணுக்கோ ஒரு சிமெண்ட்டுக்கோ உதவி பண்ணுவாங்க. அதை நினச்சி அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். எல்லாம் அம்மாவோட அருளால் அம்மா நம்ம நாகபுரத்தில் கோழிகள்லாம் பல ரூபத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணுது. அன்னதானத்துக்கு உதவி, இத்தனை நாள் அன்னதானத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கோவில் கட்டுமான பணிக்கும் எங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு அவங்க உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையில் நாங்களும் ஒரு நல்ல செயல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கோழிகள்லாம் ஒரு உணர்வாக இருக்கிறதா எனக்கு தோணுது. சரி, மகிழ்ச்சி. அண்ணன் கோழி வியாபாரி நம்ம கோழிகள்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கள் கோழிகள்லாம் புண்ணியம் பெற்ற கோழியா? ஆமாம், ஒவ்வொன்றும் ஒரு பிறப்பில் ஒரு வரம் பெற்று பிறந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி எங்கள் கோழி ஒரு வரம் பெற்று ஒரு சாதனை பண்ணது மாதிரி. ஆமாம், கோயிலுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற கோழிகள் எங்கள் கோழி. அது வருத்தப்பட்டு இதாகாது. நான் என் லட்சியத்தில் நானும் ஒரு நல்ல பங்கெடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கள் கோழிகள் ஒரு புண்ணிய பிறப்பாக மாறுது இல்லையா? அப்படி கண்டிப்பாக பெரிய பாக்கியம் இந்த கோழிகள்லாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சாவாலாம் ஆமாண்டு கோழி பராமரிப்பாளர்கள் வேல்குமார், பிரேம்குமார், அவங்க தான் பார்த்து நல்லா பார்த்துக்கிறது. ஆமாம், நாகம்மாலாம் சேட்டை பண்ணாமல் பார்த்துக்கிடுவாங்க. கோழிகள்லாம் போய் பொண்ணு மாதிரி பார்த்துக்குங்க. ஆமாம், உங்களுக்கு 1 100 ஆகும். நம்ம அம்மா இடத்துல எது வாங்கினாலும் உங்களுக்கு எல்லாம் ராசி தான். ஆமாம்.